விக்கிரவாண்டியில் திமுகவினர் அப்பட்டமான தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டு வருவதாகவும், அதனை தேர்தல் அதிகாரி கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்ததால் பாமக, திமுக இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணி திமுகவினரை குற்றம் சாட்டி பரப்புரை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் விக்கிரவாண்டி தொகுதியில் 9 அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாகவும், அவர்களுக்கு துணையாக மற்ற அமைச்சர்களும் 80க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்லாயிரக்கணக்கான உள்ளாட்சி பிரதிநிதிகள் என விக்கிரவாண்டியில் குவிந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி தொகுதியில் காலமான 15,000 பெயரின் பெயர்கள் வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், அது தொடர்பாக பாமக சார்பில் பலமுறை புகார் அளித்தும் அதன் மீது தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியுள்ளார். மேலும் கடந்த சில நாட்களாக தேர்தல் அலுவலகத்திற்கு தேர்தல் அதிகாரி சந்திரசேகர் வருவதே இல்லை என்றும், அவரால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நியாயமாக நடத்த முடியாது என்பது உறுதியாகிவிட்டது எனவும் தெரிவித்துள்ள அன்புமணி, உடனடியாக அதிகாரி சந்திரசேகரை நீக்கிவிட்டு வெளிமாநில IAS அதிகாரி ஒருவரை தேர்தல் அதிகாரியாக நியமிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.